நகரம் சிட்டி. நகரத்தை பற்றி ஒரு சிறு பத்தியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். நகரம் என்பது பெருமளவில் மக்கள் வசிக்கும் இடம் அல்லது கிராமத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, வங்கி போன்ற பல வசதிகள் ஒரு நகரத்தில் உள்ளன. இந்த பத்தியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு: A city is an inhabited place of greater size, population or importance than a village. There are many facilities in a city like school, college, hospital, bank, etc. இங்கு city என்றால் நகரம், inhabited place என்றால் வசிக்கத்தக்க இடம், greater size population என்றால் பெருமளவில் மக்கள் கூட்டம் என்று பொருள், or என்றால் அல்லது, importance என்றால் முக்கியத்துவம், village என்றால் கிராமம். A city is an inhabited place of greater size, population என்றால் நகரம் என்பது பெருமளவில் மக்கள் வசிக்கும் இடம், or importance than a village என்றால் அல்லது கிராமத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பொருள். நகரம் என்பது பெருமளவில் மக்கள் வசிக்கும் இடம் அல்லது கிராமத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. A city is an inhabited place of greater size, population or importance than a village. அடுத்த வாக்கியத்தில் many என்றால் நிறைய, facilities என்றால் வசதிகள், ஸ்கூல் என்றால் பள்ளி, காலேஜ் என்றால் கல்லூரி, ஹாஸ்பிட்டல் என்றால் மருத்துவமனை, பேங்க் என்றால் வங்கி. There are many facilities. நிறைய வசதிகள் உள்ளன. In a city நகரத்தில், like என்றால் அதாவது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பேங்க், etc. இந்த வாக்கியத்தின் பொருள்: பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, வங்கி போன்ற பல வசதிகள் ஒரு நகரத்தில் உள்ளன. There are many facilities in a city like school, college, hospital, bank, etc. அடுத்த பத்தி: தொழில் வாய்ப்புகள் ஒரு நகரத்தில் ஏராளமாக உள்ளது. கடற்கரை, பூங்கா, திரையரங்கம் போன்ற பல பொழுதுபோக்கு இடங்கள் ஒரு நகரத்தில் உள்ளன. Career opportunities are abundant in a city. There are many entertainment places in a city like beach, park, cinema, theatre, etc. Career opportunities என்றால் வேலை வாய்ப்புகள், abundant என்றால் நிறைய, சிட்டி என்றால் நகரம். இந்த வாக்கியத்தின் பொருள்: தொழில் வாய்ப்புகள் அல்லது வேலை வாய்ப்புகள் ஒரு நகரத்தில் ஏராளமாக உள்ளது. Career opportunities are abundant in a city. அடுத்த வாக்கியத்தில் entertainment places என்றால் பொழுதுபோக்கு இடங்கள். Beach என்றால் கடற்கரை, பார்க் என்றால் பூங்கா, சினிமா தியேட்டர் என்றால் திரையரங்கம். இந்த வாக்கியத்தின் பொருள்: கடற்கரை, பூங்கா, திரையரங்கம் போன்ற பல பொழுதுபோக்கு இடங்கள் ஒரு நகரத்தில் உள்ளன. There are many entertainment places in a city like beach, park, cinema, theatre, etc.